வணக்கம் மக்களே. ஸோ இனி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ட்ரெயினில் நியூ அப்டேட் வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த F1 ரேசிங் கார் வந்திருக்கு மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டை வந்துருச்சு. ஸோ இப்போ வளவலன்னு பேசப்போ வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேசிங் கார் இப்போ தான் நியூவாக வந்துச்சு மக்களே. ஸோ அதில் வந்து அடுத்தது நம்மளுக்கு F1 காரும் ஒரு ரேசிங் கார் புதுசாக வரப்போகுது. ஸோ வாங்க அதோட சீட் கோட் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க சீட் கோட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள் போட்டுட்ருக்கேன். இதில் தயவு செஞ்சு நோட் பண்ணி போய் கேமில் போடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4-3 2-3 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த செம்மையான ஒரு ரேசிங் காரை இப்போ நான் போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் தான் இது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மெக்வீனோட ரேசிங் காரோட லிங்க் வேணும்னா கீழே இந்த வீடியோக்கு டக்குன்னு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேசிங் வேன் மக்களே. ஸோ அடுத்து 4-3-2-5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு ரேசிங் கார் வரும் ஒயிட் கலரில். அடுத்தது இப்போ நம்ம கேமில் இருக்க ஒரு செம்மையான F1 காரு. ஸோ இதோட லிங்க் வேணுனாலும் கீழே நம்ம கமெண்ட்டில் லிங்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா புது ரேசிங் காரோட அந்த F1 சீட் கோடு என்ன அது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதோட சீட் கோடை இப்போ நான் ரிவீல் பண்ணிடுறேன். அது என்ன காருன்றதையும் உங்களுக்கு இப்போ நான் ரிவீல் பண்ணிடுறேன் மக்களே. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4-3-2-6 இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ F1 கார், இந்த ஆரஞ்சு கார் தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கோசரம் தான் வெயிட்டிங். வந்தோடனே இந்த கார் நம்ம கேமில் வந்துடும் மக்களே. நீங்கள் சீட் கோடில் என்கிட்ட கேட்கணுன்னே தேவையில்ல. 4-3-2-6 இப்போ போட்டல அது சீட் கோட் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்து நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு விஷயம் வரப்போகுது மக்களே. ஸோ வந்துருச்சுன்னே கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரைவேட் ஜெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் ட்ரெயின் 3D சொல்லிட்டாங்க வரப்போகுதுன்ட்டு. ஸோ நம்மளுக்கு அப்டேட் இன்னும் 2 நாள் 3 நாளில் வந்துடும். வந்தோடனே அது எப்படி எடுக்கிறது என்ன சீட்கோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமில் இருக்க ஹிடன் பிளேசஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம் மக்களே. ஸோ நம்ம கேமில் இவ்வளோ ஹிடன் பிளேசஸ் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஹவுஸ்க்கு வந்துருங்க. ஸோ இந்த நியூ ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது தெரியுமா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. வாங்க அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ கீழே மாடியிலலாம் ரூம் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாமல் ஒரு சீக்ரெட் ரூமை கட்டி வச்சுருக்கானுங்க மக்களே. அதுக்கு எப்படி போனால் ஒரு பைக் எடுத்து நேரம் அந்த செவுத்தில் போயிட்டு அப்படியே வெளியே இறங்கிடுங்க, அந்த சீக்ரெட் ரூமுக்கு போயிடுவீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, டோர் இருக்காது, விண்டோ இருக்காது, சோஃபா இருக்காது, டிவி இருக்காது. இது ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட் ரூம் மக்களே. ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வரவே முடியாது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சீக்ரெட் ரூம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வாங்க நம்ம அடுத்து இன்னும் நிறைய இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ் இருக்குது. அடுத்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஜெட் பேக் வச்சு உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பேஸ் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் இடம். இப்போ நம்மளும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உள்ளேருந்து நம்ம வெளியே பார்க்கலாம். பட் வெளியே இருந்து நம்ம உள்ளே யாருமே பார்க்க முடியாது. அடுத்தது இந்த ப்ளூ டோரோட சீக்ரெட் பிளேஸ் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இந்த ப்ளூ டோர் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்கும். பட் இதுக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது மக்களே. பட் இன்றைக்கி நம்ம இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹிடன் பிளேஸ் ஒளிஞ்சிருக்கும் மக்களே. ஸோ வாங்க அதுக்கு எப்படி போகணுன்னா இந்த மாதிரி காரை ஒட்டி இறங்கிட்டிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள் ஒரு மினி ஹவுஸே இருக்குது. ஓ மை காட், சத்தியமாக நான் இது எதிர்பார்க்கல இப்படி ஒரு மினி ஹவுஸ் இருக்குன்ட்டு. சத்தியமாக வேறு லெவல் மக்களே. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லிங்க் வந்து இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மினி ஹவுஸ் வந்துடும் உங்கள் கேமில். ஸோ இது லிங்க் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா சும்மா போனீங்கன்னா உள்ளே எம்டியாக தான் இருக்கும். நான் சொல்கிற லிங்க்கை இன்டர்நெட் ஆப்ஷனில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸாக மாறிடும் மக்களே. அடுத்தது நம்ம கேமில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பயங்கரமான ஒரு சிட்டி, அதுவும் ஹிடன் சிட்டி. ஸோ அண்டர் கிரவுண்ட் சிட்டி. சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக நான் கேம் விளாட்றேன், இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி இப்படி ஒன்று நம்ம கேமில் இருக்குன்னே எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. அந்த லிங்க் இன்டர்நெட் ஆப்ஷனில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக போனீங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பைக் ட்ரெயின் 3D ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே நேராக மலை மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடம் வரும். உள்ளே போனீங்கன்னா இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி இருக்கும் மக்களே. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு நல்லா சுற்றிட்டு எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக வந்த வழியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படிக்கட்டு வரும் மக்களே. ஸோ இந்த படிக்கட்டில் அப்படியே நேராக ஏறிட்டு ஸோ
அப்படியே ஒரு ரைட் எடுத்து நேரம் இந்த ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்கோம். அப்படியே அந்த ஃபேனில் பூந்து நேராக போனீங்கன்னா நீங்கள் மறுபக்கத்துக்கு அப்படியே வெளியே வந்துடுவீங்க. பட் திருப்பி உங்களால் உள்ளே போக முடியாது மக்களே. ஸோ அது செம்மையாக இருக்கும் இந்த சிட்டி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இல்லை இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதில் போய் உங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு தான் போக போகிறோம். இத்தனை வருஷமாக நம்ம இங்கேருந்தா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃப்ராங்க்லின் வீட்டில் இருந்தால். பட் இந்த இடத்துல ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குதுன்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் பண்ண மாதிரியே பண்ணிங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவீங்க மக்களே. நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டோட அண்டர் கிரவுண்டுக்கு செம்மையாக இருக்குல்ல. உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிடன் பிளேஸ் இது. ஸோ ஃப்ராங்க்லின் வீட்டிலே இந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கிறது சத்தியமாக நம்ப முடியல. ஸோ போய் ட்ரை பண்ணி பாருங்க. கேமில் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய், see you.